அடுத்து வரக்கூடிய வார், நியூக்ளியர் வார் வரப்போது. எசேக்கியேல் 38, 39 இந்த ரெண்டு, இதில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்னும் நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 12வது வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வாதிக்கிற வாதையாவது அப்படின்னு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை வாசிங்க பார்ப்போம். 14, 12 சகரியாவின் புஸ்தகம் சொல்லும் போது எடுக்க வேண்டாமா? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, எருசலேமுக்கு விரோதமாக, இப்ப எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே சதை அழிகிறோம். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணில் குழி கெட்டு போயிடும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது ரேடியேஷன் பாதிக்கப்படுறதை குறித்து முழுக்க நியூக்ளியர் வாரை குறித்து வேதம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கு. எசேக்கியேல் 38, 39, சகரியா 14, அதுலேயும் இந்த மாஸ்க் போட்டுட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்று நாம் அதை பேர் வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 நடந்ததுனால பைபிளை பொறுத்த வரைக்கும் அது மாக்கோகு வார், இஸ்ரேல் ரஷ்யா வார், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாக்கானது. நான் இப்போ சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகிலுள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை இது இந்த சம்பவம் இது ஒரு 10 நிமிஷம் ஓடும், அதனால் நிறுத்திட்டேன். கவனிங்க, இது இருக்குது, நீங்கள் போய் இந்த டிவியில் பார்த்தா அதில் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், இதே ரஷ்யா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான நட்பு நாடு, யூரோப்புக்கெல்லாம் உக்ரைனுக்கெல்லாம் நட்பு நாடு 2021க்கு முன்னாடி. இப்போ யோசித்து பாருங்கள், 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு ஐரோப்பியன் யூனியன்லேருந்து உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது பாருங்கள். அப்படியே 3ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் போய்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமாக வேதத்தில் சொன்ன காரியங்கள். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நடக்கிற காரியங்கள் மாறும், வரும், போகும். ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. வசனத்தில் சொன்னது அப்படியே 100% நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே இப்போ துல்லியமாக பட்டயத்தினாலும் அப்படிங்கிற முதல் விஷயம். இந்த நியூக்ளியர் வார உலகம் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகுது. ஹிரோஷிமா நகாசாக்கியில் போட்டதெல்லாம் அணுகுண்டு, அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் 16,000 தாண்டிருச்சான். இப்போ தான் ஈரானுடைய அணு ஆயுத அந்த சிட்டியே அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பூமிக்கடியில் இருக்குதாமா, அன்றைக்கி ஈரானே வெளியிட்டது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை சந்திக்க போது இது வரைக்கும் உலகம் கண்டிராது. அமெரிக்க அதிபரும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் இப்போது இருக்கிற ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு நாள் சொன்னாங்க, 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் நல்லது, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அழிந்து போகிற எண்ணிக்கையை கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது, இப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால், எருசலேமுக்கு விரோதமாக அந்த இடத்தை கையில் எடுப்பதற்கு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நல்லா கவனிங்க. அல்லது ட்ரம்ப்பு நடுவில் சேர்ந்து ஏதாவது செஞ்சால் தான் உண்டு. அது நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்தை எடுப்பதற்கு அத்தனை பேரும் வருவார்கள். அந்த இடத்தை எடுக்காதபடிக்கு இஸ்ரேல் போராடும். அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறி அது 3ஆம் உலக யுத்தமாக மாறப்போகுது. அது ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களில் அதற்கான ஓட்டெடுப்பு ஐநாவில் நடக்கிறது. 2வது அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஞ்சம், இப்போ நீங்கள் பார்த்த உணவு பஞ்சம், அடுத்தபடியாக மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை தாண்டி அது தண்ணி பஞ்சம் எல்லாம் வரும். இது ஐநா வெளியிட்டதான இன்னொரு வீடியோ. கவனிங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச்சபையில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இவங்களே தான் 2018 இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் டிசீஸ் எக்ஸ், அதனால் உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு இவங்களே தான் அறிக்கை கொடுத்தாங்க. அதே ஆட்கள் தான் இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி. இது அவர்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். உலகளாவிய அந்த பஞ்சம் ஏதோ ஒரு நாள் ஆரம்பிக்கும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் விஸ்தாரமாகிட்டே போகுது உலகளாவிய. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அந்த நியூஸ், அது எப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கை குறித்து டிவியில் வந்துச்சு. கவனிங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது.
இதுவும் இந்திய செய்திகளில் வந்தது தான். 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள், உலகளாவிய மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் ஐநாவுடைய ரிப்போர்ட். இந்தியாவில் 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள். இது இந்தியாவில் கொடுக்குற ஆய்வறிக்கை. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த 2வது பஞ்சம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸே கிடையாது. 2023 தான் இந்த நியூஸ் எல்லாம் வருது. ஏன்னா இப்போ தான் ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. மிகப்பெரிய அளவில் பஞ்சத்தை நேரம் உலகம் போகுது. 2வது வேதம் சொன்னது பஞ்சம். இதில் ஆண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது. இப்போ எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டுவதற்காக நேரம் இல்லை. மிக மோசமான தண்ணி பஞ்சம் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்துருச்சு. இப்போவே எல்லா பகுதிகளிலையும் வறட்சி, தண்ணி வறட்சி பார்த்தாச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனத்தில் அந்த 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. இது சமீபத்தில் ஐப்ராத் நதி வற்றி போனதுக்கான ப்ரூஃப். இந்த ஐப்ராத் நதினா சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக மாறுச்சுன்னு இருக்கு இல்லையா? அந்த 4 ஆறில் ஒரு ஆறு தான் ஐப்ராத்து. ஏறக்குறைய நம்ம கணக்கின்படி, பைபிள் கணக்கின்படி 6000 வருஷமாக ஓடுற ஒரு ஆறு இந்த ஆறு. அந்த ஆறை குறித்து வசனம் சொல்லுது. கடைசி ஒரு அடையாளம் என்னென்னா, அந்த ஆறு வற்றி போகும். இப்போ வற்றி போக தொடங்கிருச்சு எல்லா பகுதியிலும். இது ஈராக்கில் இருக்குது. இந்த ஆறு ஈராக்கில் இருக்குது. ஈராக் என்பது மெசபொத்தோமியான்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நதிக்கு அந்த ஒரு நதி யூப்ரட்டிஸ் வற்றி போக தொடங்கி விட்டது. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் 100% நிறைவேற தொடங்கிருச்சு. இது மட்டும் இல்லாமல் காற்று பஞ்சம். இது டெல்லியில் மிகப்பெரிய காற்று பஞ்சம் வந்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் காற்று பஞ்சம் வந்திருக்குது. இது ஏர் பொல்யூஷன், சுவாசிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. 3வது அங்கே சாவினாலும் இயற்கை பேரழிவு. இந்த இயற்கை பேரழிவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட 4-5 மாதம், இது 5வது மாதம் முடிய போது, இந்த 5 மாதத்தில் மட்டும் 100 கணக்கில் பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்குது. நம்புறீங்களா? 100 கணக்கில். இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நியூஸ் அனுப்பியிருந்தார். இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 135 பூமி அதிர்ச்சிகள் அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் நடந்திருக்குது. அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் ஒரு பகுதியில். இப்போ தான் அர்ஜென்டினாவில் பெரிய பூமி அதிர்ச்சி நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உலகளாவிய பூமி அதிர்ச்சிகள், அந்த சுனாமிகள், அதோடு கூடுதான இயற்கை பேரழிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பெரிய லெவலில் போகுது. இந்த 10 வருஷத்தில் மட்டும் பூமி அதிர்ச்சிகள் கணக்கு 1000 கணக்கில் இருக்குதாமா. இயேசு சொன்ன அடையாளங்களை ஒன்று பூமி அதிர்ச்சி. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கணும்னா தனியாக சொல்லணும். அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இந்த குறிப்பிட்ட 10 வருஷத்தில், அதுவும் குறிப்பாக இந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 300-350க்கு மேலே போயிடுச்சு. இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 135 கிட்ட நடந்திருக்குது பூமி அதிர்ச்சிகள் உச்சம். அதுலேயும் குறைஞ்சபட்சம் 5 புள்ளிக்கு மேலே இருக்குது, 6 புள்ளிக்கு மேலெலாம் போயிட்டே இருக்குது. இப்போ வேதத்தின்படி நமக்கு 2 பெரிய பூமி அதிர்ச்சி இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இஸ்ரவேலில், எருசலேமில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். இஸ்ரவேல் தேசத்தில் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகி, தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்குது. 2வது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது 14ஆவது அதிகாரத்துன்னு நினைக்கிறேன் நான், அப்பொழுது ரோம் நகரத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அது இதுக்கப்புறம் வரணும், இப்போ இல்லை. ஆனால் இப்போ வர வேண்டியது இஸ்ரவேலில் வர வேண்டியது. ஸோ இயற்கை பேரழிவுகள் உச்சநிலையை அடையுது. 4வது துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம்னா என்ன? கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த சமீப காலத்தில் ஒரு 100-120 வருஷத்துக்குள்ள வியாதிகள் எதிலிருந்து வருதுன்னு பாருங்கள். பெரும்பான்மையானவைகள் ஏதாவது ஒரு மிருகத்தின் பேரில் தான் வரும். அது எய்ட்ஸாக இருந்தால் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எபோலாவாக இருந்தால் வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது. சமீபத்தில் நமக்கு கொரோனா கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போது கேரளாலலாம் மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, பன்றி காய்ச்சல்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பாருங்கள் துஷ்ட மிருகத்தின் பேராகவே இருக்கும். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு வேதம் சொல்லுதோ அந்த பேரில் பெரும்பான்மையாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே இது அதிகமாக மாறி இருக்கிறது. நிறைய கொள்ளை நோய்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது கொரோனாவை பற்றி உங்களுக்கு தெரிய நடந்துருச்சு. ஆனால் நடக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO கொடுத்த ரிப்போர்ட்டு. இது எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுண்டு வைமா. கொரோனாவை
கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது அவங்க சொன்னது. இப்போ வரப்போதுன்னு சொல்லி UN ரிப்போர்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 300க்கும் மேற்பட்ட மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிருச்சு. இங்கே பாருங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணோம், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இவைகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே வீடியோவில் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, 100 பேருக்கு 15 பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு, அதாவது மரணம் அடைகிற அளவுக்கு அது மிகவும் வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த வைரஸ் என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கே போச்சுன்னு தெரில, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் எந்த பாதிப்பும் வந்ததாகவும் சொல்லப்படலை. ஸோ இப்போ காணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகத்தினால் அப்படின்னு இருக்கு. இந்த துஷ்டம் எடுக்கக்கூடிய இந்த வைரஸ் காணாமல் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகங்கள் பல, நாய், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, குரங்கு, இதுலேருந்துலாம் எடுத்த வைரஸை அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சுருந்துருக்காங்க லேபில். அந்த லேப்லேருந்து எடுக்கவே முடியாதுங்கிறாங்க, அவ்வளோ செக்யூர்டு. ஆனால் 315 வைரஸ் காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு அவர்கள் என்ன செய்யலாம்னா ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். இப்போ கொரோனா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான ஆயுதம். எப்படின்னா, எந்த நாட்டையோ அல்லது கட்டிடங்களையோ பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3-4 வசனங்களில் அந்த வசனம் சொல்லுது, மரத்தையோ எந்த ஒரு மரத்தையோ புல்லையோ சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாது, மனுஷன் மட்டும் சாவாங்க, அப்படி ஒரு காரியம் நடக்கணும் இருக்குது. அது இனிமேல் நடக்க போகுது. 9ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு பின்னால் நடக்கணும். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்க, யாருமே பாதிக்கப்படலை, இயற்கை நல்லா ஆயிடுச்சு லாக்டவுனில், ஆனால் மனுஷன் சாத்துட்டான், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வைரஸ் முழுக்க இந்த வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயற்கையும் பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கிற வெப்பன் அது. அப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 4ம் சேர்ந்து மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்கிற வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த 4க்கான காரியமும் துல்லியமாக நடக்குது. உலகளாவிய இதுக்கான ஒரு ஆயத்த பணி மாதிரி நீங்கள் நடக்கலாம், இல்லை உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் ரெடி ஆகுது. வேதம் சொன்ன துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. ஒருவேளை நீங்கள் நடக்கலாம், இதெல்லாம் ஏங்க இப்போ நடக்குது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். கிபி 70 ரோமர்கள் ஆட்சி பண்ணி அவர்கள் நாட்டை பிடிக்கும் போது மிகப்பெரிய பேரழிவு, இஸ்ரவேலர்களை அடித்து கொண்டாங்க, தேசத்தை தீக்கரையாக்கினாங்க, தேவாலயத்தை இடித்தாங்க, அது ஒரு மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒன்று நடந்துச்சு, அப்போ ஒரு காலகட்டம். அதே மாதிரி நம்முடைய தாத்தா காலத்துலலாம் முதல் உலக யுத்தம் பயங்கரமாக நடந்துச்சு, எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க. அது அவங்க காலத்தில் நடந்ததான ஒரு பிரச்சனை. செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம அப்பாக்கள் காலத்தில், அவங்க காலத்தில் ஒன்று நடந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ தான் முதல்ல இந்த அணுகுண்டுலாம் போடுறாங்க. அப்போது அது ஒரு உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிச்சு அவங்க காலத்தில். அது இப்போ நம்ம காலத்தில் இது ஏதோ நம்ம காலத்தில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடியில் அது நடக்காத மாதிரியும் நினைக்காதீங்க. எல்லா காலகட்டத்திலும் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வேர்ல்டு வைடு இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி நடக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா, நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1948 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50-60 வருஷமாக ஒன்றும் இல்லை, சமாதானமாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அடுத்து ஆரம்பிக்குது. இப்போ நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறாரு. அந்த காலத்தில் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கெல்லாம் யாரும் பேசலையே, அன்றைக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி ஒன்று அன்பை மட்டும் தானே சொன்னாங்க. அன்றைக்கி அன்பை மட்டும் சொல்ல வேண்டிய காலம், ஏன்னா அன்றைக்கி இது இல்லை. இன்றைக்கி நியாய தீர்ப்பு தொடங்குகிற காலம். இன்றைக்கி அதை பற்றியும் பேசணும். பாவத்தை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பாவத்தை பற்றி பேசணும், நீதியை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நீதியை பற்றி பேசணும், நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நியாய தீர்ப்பை பற்றி பேசணும். இது நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய காலம். அந்த காலத்தில் இயேசு நல்லவர் இப்படி தானே சொன்னாங்க, இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? இதே இயேசு தான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொன்ன அதே இயேசு தான் நான் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க நீங்கள் காண்பீர்கள் இந்த அடையாளங்களையும் சொன்னார். அவரே தான் இதையும் சொன்னார். ரெண்டத்தையும் சொன்னது இயேசு கிறிஸ்து தான். இயேசு அன்பானவர் தான், ஒரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை வெறும் அன்பானவராய் மட்டும் பார்க்க விரும்புகிறீர்கள், நல்லது. ஆனால் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா பயமுறுத்துவதற்காக அல்ல. இயேசு தெளிவாக சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்கன்றார். காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லப்படுவது பயப்படுவதற்காக அல்ல. இதெல்லாம் வரப்போது அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தான் இது சொல்லப்படுது. இது சொல்லப்படுவதோட நோக்கம் என்ன? அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமோஸ் 4:12 சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு.
இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? நீங்கள் இப்படி ஒரு நடக்க போதுனே தெரியாமல் நீங்கள் அதில் பாதிக்கு உள்ளாகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது, நீ வந்து ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு. 100 வருஷமாக ஜலப்பிரளயம் வரல, ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த 100 வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவான். என்னப்பா நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற, 100 வருஷமாக 500 வயசில் நீ சொல்ல ஆரம்பித்த, உனக்கு 600வது வயசாக ஆகிப்போச்சு, ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும், ஒன்றையும் காணும், சும்மாவாவது நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இவன் பைத்தியமாய் இருந்தான். அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். நோவா அறிவாளியாய் மாறி போனான். அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது, அதெல்லாம் ஆகாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல. அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார். மனுஷன் நாசமாக்கிட்டா அதனால் வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் நம் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார். 2வது, உங்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். நம்ம மட்டும் தப்பிக்கிறது இல்லை. நோவா என்ன பண்ணாராம்? தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினார். அதோட கூட அவர் நிறுத்தவில்லை. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவர் போய் அதை பிரசங்கம் பண்றார். இப்படி நடக்குது. அந்த 2 காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இன்னொன்று, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கான கூட்டம் தான் இது. இந்த பேரன்பு பெருவிழால இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நாளன்னைக்கு அவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான கூட்டம், உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான காரியம் இது. இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்கள் காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் சோதோமில் எல்லாம் ஜாலியாக இருந்தான். லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியாக இருந்தான். மறுநாள் காலையில் டோட்டல் தலைகீழாய் மாறிடுச்சு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பெல்ஷாத்சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான் பாட்டிகளோடு கூட உட்கார்ந்து தேவாலயத்தின் பாத்திரத்தில். மறுநாள் காலையில் கதை வேற மாதிரியாய் மாறிவிட்டது. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தான். மறுநாள் காலையில் தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியிலே எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, விட்டெறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். அது வரைக்கும் தான் கிருபை பாதுகாத்து கொண்டிருக்கும். அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.